இந்த படத்துல அப்பாவி மக்களை கடத்தி, அதாவது தப்பு செய்யாத ஒரு அப்பாவி ஜனங்களை கடத்தி ஆள் அடையாளமே தெரியாத அளவுக்கு அவங்களை கொலை பண்ணி பெட்ரோலை ஊத்தி எரிக்கிறான். ஆனா கிளைமேக்ஸ்ல அந்த சைக்கோ கில்லருக்கே நம்ம சப்போர்ட் பண்ற அளவுக்கு இந்த கதையை ரொம்ப எக்ஸ்ட்ரானரியா எழுதிருக்காங்க. என்ன அப்படின்னா, ஒரு சைக்கோ கில்லரோட மூவி அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே அவன் எடுக்கிற ரிவெஞ்ச் தப்பு பண்றவங்களை தண்டிக்கிற மாதிரிதான் இருக்கும். ஆனா இந்த படத்துல ஒரு ட்விஸ்ட் இருக்கு. அந்த ட்விஸ்ட் நம்ம எல்லாருமே அதிர்ச்சி அடைய வச்சதுன்னே சொல்லலாம். கடைசியா மக்களே அவன் செய்யறது சரி அப்படின்ற அளவுக்கு நினைக்க வைக்குது. இந்த படத்துல நிறைய ட்விஸ்டுகள் இருந்தாலுமே அது நம்மள குழப்பாம ரொம்பவே அழகா தெளிவுபடுத்திருக்கு. இந்த படத்தோட நேம் 11. ஷார்ட்டா சொல்லணும் அப்படின்னா, சென்னை ஆவடிய சுத்தி இருக்கிற பகுதியில ஒரு டெட் பாடிய மர்மமான முறையில கொலை செய்யப்பட்டு போலீசார் கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் திரும்பவும் அதே பேட்டர்ன்ல நிறைய பேரை கொலை செஞ்சு வேற வேற இடத்துல இருந்து போலீசார் பாடியை கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப சீரியஸா இந்த கேஸ்ல இறங்கி இன்வெஸ்டிகேஷனையும் ஸ்டார்ட் பண்றாங்க. ஒரு போலீஸ் இந்த கேஸோட இன்வெஸ்டிகேஷன்ல நிறைய டீடைல்ஸையும் கலெக்ட் பண்றாங்க. ஆனா ஒரு கட்டத்துல அந்த போலீஸுக்கு ஆக்சிடென்ட்டும் ஆகுது. அப்பதான் நம்ம ஹீரோ என்ட்ரியும் ஆகுறாங்க. அப்புறம் நம்மளோட ஹீரோ அந்த கேஸ் எடுத்து இன்வெஸ்டிகேஷனையும் ஸ்டார்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ அந்த சைக்கோ கில்லரை கண்டுபிடிக்கிறாங்களா, அந்த சைக்கோ கில்லர் ஏன் இவ்வளவு கொடூரமா இந்த கொலைகளை பண்றா, அவங்கள கைது செஞ்சாங்களா அப்படின்றதுதான் இந்த மூவியோட மத்த கதையே.